காவேரி கிட்ட வந்து நிவின் வந்து கேட்குறாரு, எதுக்காக காவேரி இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் மனசில் உள்ளது தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வேணாம், நீங்கள் ஒதுக்கி போகிறது எல்லாருக்கும் நல்லது. தயவுசெய்து இதுக்கப்புறம் என் தங்கச்சியோட வாழ்க்கையில என் வாழ்க்கையில தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க ஸ்ட்ரிக்டாக. நிவின் என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம காவேரி. விஜய் கிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், உடனே வாங்க அப்படின்றாங்க. விஜய் ரொம்ப பதறி போகிறாரு. என்னாச்சு காவேரி அப்படின்னு ஒன்று, நீங்கள் வாங்க நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சிடுறாங்க. விஜய் வந்து என்னாச்சுன்னு தெரியலையே, நைட்டு நான் வேற போல, என்ன நடக்க போதோ தெரியலையே, காவேரி வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்றாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாரு. இங்கே வந்து விஜய் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன், இங்கே வர சொல்லியிருக்கேன், அதனால் நிவின் நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நீங்கள் நைட்லேருந்து இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை காவேரி நான் இருக்கேனே போகிற வரைக்கும் அப்படின்றாரு. இல்லை நிவின், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இப்போ விஜய் வேறு இங்கே வருவார், தேவையில்லாத எல்லாமே சொல்ல வேண்டியது இருக்கும், நான் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் நிவின் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நிவின். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவின் இங்கே கிளம்பிட்டாரா அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் போக சொன்னேன், மாமா இங்கே வராரு அப்படின்னோடனே, அப்படியே அக்கா விஜய் மாமாக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, ஒன்றும் எதுவும் தெரியாது அக்கா, எதுவும் சொல்லாதக்கா, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், நான் வேறு விஜயோட ஃபார்மஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் விஜய்கிட்ட இந்த விஷயத்தை நாசுக்கா நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாரு அப்படின்னோன்னா, அக்கா மாமா என்ன நினைப்பாருக்கா என்னை பற்றி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும், நீ இதெல்லாம் பற்றி யோசிச்சுருந்தா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பண்ணியிருப்பியா அப்படின்னோடனே, இப்போ என்னக்கா பண்ணுறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இரு, இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சரி டிஸ்சார்ஜ்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வந்து பயங்கரமாக ரொம்ப மனசு கஷ்டத்தோடு ஓடி வராரு. என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. காவேரி பார்த்து ரொம்ப பயந்துடுறாரு. என்னாச்சு காவேரி அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைங்க, உனக்கு வந்து பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப பயந்து போயிட்டேன் காவேரி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஹாஸ்பிட்டல்னு சொன்ன, நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னோடனே, வீட்டில் சொல்லிட்டீங்களா அப்படின்னு, வீட்டிலலாம் எதுவும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும் அப்படின்னு, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யமுனா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. யமுனாவா, யமுனா எதுக்கு இங்கே வந்தா, எங்கள் நேற்றுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், என்னாச்சு யமுனாக்கு, அது வந்து ஒரு பையனை யமுனா விரும்புகிறான்னு சொன்னல, ஆமாம் அந்த பையன் தான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னல, ஆமாம் நீ சொன்ன, அந்த பையனுக்காக யமுனா தவறான முடிவுக்கு போயிட்டாங்க, என்ன சொல்கிற காவேரி, ஆமாங்க எனக்கே ஒன்றும் புரியல, நேற்று இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்து சேர்த்தோம், இப்போ எப்படி இருக்கா யமுனா, இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, நேற்று நைட்லாம் உங்களுக்கு நான் கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை, இந்த விஷயத்த சொல்கிறதாங்க கால் பண்ணேன் அப்படின்னோடனே, இப்போ யமுனாக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, நல்லா இருக்கால அப்படின்னோடனே, நல்லா இருக்கா, நேற்று நான் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனேன்ல, அங்கேயே வந்து நான் படுத்துட்டேன், ட்ரிங்க்ஸ் வேறு சாப்பிட்டுருந்தேன், நான் அதனால தான் நான் வரல, நல்ல காலம் நான் வந்து வீட்டுக்கு போகல, நீ வந்தோன்னே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிங்க நல்லதாக போச்சு, நீங்கள் எங்களை ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதையே மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி காவேரி சாரி காவேரி, நான் ரொம்ப மனசு கடத்திட்டேன் உன்னை கூட நான் இருந்திருக்கணும், இந்த நிலைமையில் உன் கூட நான் இல்லாமல் தனியாக இருந்துட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது காவேரி, என்னை மன்னிச்சிட்டு ப்ளீஸ் காவேரி அப்படின்றாரு. பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கிறது, தெரிஞ்சுருந்தா நீங்கள் என்னை தனியாக விட்டுருப்பீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் நான் விட்டுருக்க மாட்டேன், சரி என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்றாரு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நேற்று நீ எவ்வளோ வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் யமுனா பார்க்க போகணும், யமுனா தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு, நான் வந்து ஏதாவது வந்து யோசிச்சேனா, எதை பற்றி யோசிக்கல, சும்மா உன்னை வந்து ஊர் சுற்றிட்டு லேட்டாக கூப்பிட்டு வந்தேன், அதனால தானே யமுனா உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ தான் யமுனா பழச்சிக்கிட்டால, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாதீங்கன்னொன்னே, சரி வா யமுனா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி வந்து பார்க்குறாரு. என்ன யமுனா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு, மாமா அப்படின்னு அழறாங்க. சரி கவலைப்படாத, சரி ஆகிடும், இந்த பாரு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது, உன் அக்காவை பார்த்தியா எவ்வளோ போல்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, உங்கள் அக்காவுக்கு வராத பிரச்சனையா, உங்கள் அக்கா எவ்வளோ பிரச்சனைகளை வந்து அட்டன் பண்ணிருக்கா தெரியுமா, இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கா, அவளை பார்த்து கற்றுக்கோ யமுனா அப்படின்னோன்னா, அப்படியே பார்க்குறாங்க. என்னத்தை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் போல்டாக இருக்கணும், சரிங்க மாமா சாரி மாமா அப்படின்றாங்க. சாரியே எனக்கு சொல்லாத, உன் அக்கா பாவம் பரிது வச்சு போகிறா, முதல்ல அவளுக்கு சொல்லு அப்படின்றாங்க. உடனே அமைதியாக வந்து காவேரியை பார்க்குறாங்க யமுனா. சரி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. டாக்டர்கிட்டையும் பேசுகிறாரு. உடனே வந்து சந்தோஷமாக இருக்குது நம்ம காவேரிக்கு, டாக்டர்கிட்ட யமுனா பற்றி அவர் அக்கறையாக பேசுகிறத விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாசமாக தான் இருக்கார், என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கார், அட்ராக்ஷனாக இருக்கார், ஆனால் வந்து என்னை ஏன் வேணான்னு நினைக்கிறாரு, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் டாக்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க போலீஸில் வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை மட்டும் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் மூவ் பண்ணிக்கணுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்து பேசுகிறாரு விஜய். என் போலீஸ்லாம் வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இதோட முடியுது.